எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ். வீட்டில் கடலை மாவு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ டெய்லியுமே நம்மளோட சேனலில் புதுசான பிரேக்ஃபாஸ்ட் புது ரெசிபிஸ் எல்லாமே போட்டுட்ருக்கோம். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதில் இது நம்பர் 4. இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி நீட்டமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக கேப்சிகம், அடுத்து கேபேஜ் எடுத்திருக்கேன். இது சீவலில் போட்டு சீவிருக்கேன். அடுத்து கேரட் எடுத்திருக்கேன். கேரட்டுமே நான் சீவலை சீவி தான் எடுத்திருக்கேன். கொஞ்சமா கொத்தமல்லி, ஒரு 2 பச்சை மிளகாய் போதும், கொஞ்சமா இஞ்சி, ஒரு 1/2 லெமன், அப்புறம் பெப்பர். இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு கடலை மாவு எடுத்திருக்கேன். அப்புறமா ஒரு கப் பிரெட் கிரம்ஸ். இவ்வளோதான் இந்த ஸ்நாக்ஸ்க்கு தேவையான பொருட்களே. நம்ம இதை வச்சு ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கிட்டு நம்ம எடுத்து வச்சது எல்லாத்தையும் தனித்தனியாக அதில் சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கட் பண்ணி வச்சது வெங்காயம் சேர்த்துக்கலாம். அப்புறம் இஞ்சி, பச்சை மிளகாய், கேரட் சேர்த்துக்கணும். கூட கேபேஜ் சேர்த்துக்கணும். அப்புறமா கேப்சிகம், கொத்தமல்லி, கொஞ்சமா பெப்பர். பெப்பர் நிறைய போடாதீங்க, காரம் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா தேவையில்லை. ஸோ கொஞ்சமாக பெப்பர் போட்டுட்டு அது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவு கடலை மாவு, அடுத்து பிரெட் கிரம்ஸ் சேர்த்துக்கலாம். பிரெட் கிரம்ஸ் எல்லாத்தையும் கொட்டிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க 1/2 லெமன் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு, தேவையான உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எல்லாம் கலந்ததும் இப்போது தண்ணியே சேர்க்க வேண்டாம், அந்த வெஜிடபிள்ஸில் இருக்க வாட்டரே போதும். நமக்கு நல்லா கொஞ்சம் தண்ணி ரிலீஸ் ஆகும், அதுவே போதும். கொஞ்சம் லைட்டாக பிசைஞ்சிட்டு இப்போது மறுபடியும் கொஞ்சம் பிரெட் கிரம்ஸ் போட்டு ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சு விட்டுருங்க. இப்போ நம்ம அதை அழகாக ஒரு உருண்டை மாதிரி பிடிச்சிட்டு இந்த கட்லெட்லாம் தட்டுவாங்க இல்லையா, அந்த மாதிரி, அந்த அளவுக்கு ரொம்ப திக்காக வேண்டாம், கொஞ்சம் தின்னாக இருக்கும். ஏன்னா நம்ம எதுவுமே பாயில் பண்ணாத வெஜிடபிள்ஸ் போட்டிருக்கோம். ஸோ ரொம்ப கொஞ்சம் தின்னாக போட்டாலே அந்த வெஜிடபிள்ஸ்லாம் ஒரு மாதிரி ஒரு 80% குக் ஆகிடும். வடைக்கெலாம் தட்டுவோம் இல்லையா, அந்த அளவுக்கு ஒரு திக்னஸ் போதும். அந்த மாதிரி எல்லா மாவையும் தட்டி எடுத்து வச்சிடலாம். இப்போது ஒரு தவா சூடு பண்ணிக்கலாம், அதில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஸோ இந்த ஆயிலே போதும். இதுக்கு லைட்டாக ஷாலோ ஃப்ரை தான் பண்ணோம், ரொம்ப டீப் ஃப்ரைலாம் பண்ண வேண்டாம். நம்ம தட்டி வச்சுருக்க எல்லா கேக் எடுத்து அது மேலே வச்சிடலாம். எண்ணெயில் போட்டு லைட்டாக டோஸ்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும், ரொம்ப ஹை ஃப்ளேம் வச்சுன்னா சீக்கிரமாக கருகிடும். மீடியம் ஃப்ளேம்லேயே இருந்துச்சுன்னா இந்த கேக்கும் கருகாது, அதே சமயம் வெஜிடபிள்ஸும் அழகாக குக் ஆகிடும். இப்போ ஒன் சைட் பாயில் ஆகிடுச்சு, இதை அப்படியே திருப்பி விட்டுடலாம். அடுத்த சைட் பாயில் ஆகட்டும். இது ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு மோரோவர் ஒரு 20 மினிட்ஸ் போதும். 20 மினிட்ஸ்லேயே நம்மளோட ப்ரிப்ரேஷன் ஃபுல்லாமே முடிஞ்சிடும். ஸோ இப்போ சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. வீட்டில் வெஜிடபிள்ஸே சாப்பிடாத குழந்தைங்க நிறைய பேர் இருப்பாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க, அவங்களுக்கு பார்க்குறதுக்குமே ஒரு ஜாலியாக இருக்கும், கொஞ்சம் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. நல்லாவே கிறிஸ்பியாக இருக்குது, அதே சமயம் வெஜிடபிள்ஸ்லாம் ஃபுல்லாக குக்காக இருந்துச்சுன்னா அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஹாஃப் குக் ஆகிறதுனால சாப்பிடும்போது ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்கும், அவ்வளோ க்ரன்ச்சியாக இருக்கும். அந்த வெஜிடபிள்ஸ்லாம் கடிச்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான ரெசிபி. முக்கியமாக நீ இதுக்கு தேங்காய் எண்ணெயில் செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். ஸோ இந்த ஸ்நாக்ஸ் நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க, ரொம்பவே சர்ப்ரைஸ் ஆகிடுவாங்க. டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும், அதே சமயம் ரொம்பவுமே சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி வீட்டில் இருக்கவங்களுக்கு எதுனா புதுசாக ட்ரை பண்ணி கொடுங்க. எப்பயுமே வடை, போண்டா, பஜ்ஜி இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் சேர்த்து சாப்பிடுங்க. அது நமக்கும் நல்லது, நம்ம ஹெல்த்துக்கும் நல்லது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை தட்டிடுங்க. டாடா, பாய் பாய்.